வணக்கம். கோஃபோர்ஜ் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பங்கை பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி சார்ட்டு வீடியோ இருக்கப்பட்ட நேரம் காலை 11:35 ஆகஸ்ட் 28, 2025. அதாவது இந்த பங்கை பற்றி மோத்திலால் ஒஸ்வால் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. நேற்றைய க்ளோசிங் 1739, டார்கெட் ப்ரைஸு 2240. இது டெலிவரிக்கு 29% அப்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி பைன்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபண்டமெண்டல்ஸ் ரிப்போர்ட்டை அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெக்னிக்கலாக ஆராய போகிறோம். எப்படின்னா, இவங்க இன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. இப்போ இது என்னென்னா இது என்னென்னா, இவங்க டார்கெட் ப்ரைஸ் 2240 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது இப்போ நடந்துகிட்ருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் 1710. இதற்கு மேலே வர்த்தகம் நடந்தால் ஏறும், இதற்கு கீழே வர்த்தகம் நடந்தால் இறங்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்னுடைய டெக்னிக்கல்ஸ் படி, என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா, இது நேற்றே இன்ட்ராடே பேசிஸில் 1804.40 தொற்றுக்கணும். தொடலை, நேற்றே ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இது காளைகள் மாட்டிக்கொண்டார்கள். இப்போ நான் இந்த நிலையை இதுதான் இது ட்ரெண்டு செய்கிறேன். இதற்கு மேலே இருந்தால் வெற்றி, அப் ட்ரெண்ட் நிச்சயம். 1784 டார்கெட்டு, இது சப்ளை ஜோன். இதை தொட்டவுடன் இறங்க வாய்ப்பு. இதற்கும் கீழே வர்த்தகம் ஆனால் அவங்க சொல்கிற அப் ட்ரெண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 1695. இது டிமாண்ட் ஜோனு. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. இப்போ டிமாண்ட் ஜோனை சொல்லிட்டேன், சப்ளை ஜோனையும் சொல்லிட்டேன். டிமாண்ட் ஜோனை உடைத்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது? 1695 உடைத்து ஹோல்டு செய்தால் 1650 என்ற நிலைக்கு சரிந்துவிடும். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் சப்ளை ஜோனை கடந்து 1784 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகும்னா, ஃபர்தராக ரேலி 1828 என்ற நிலையை தொட வாய்ப்பிருக்கிறது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.